வணக்கம். ரூஸ்டரின் கதை நேரம். கிரைம் டைம் ஸ்டோரியில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த தொகுப்பை நீங்கள் மிகப்பெரிய அளவில் ரசிப்பது மட்டுமல்லாமல் பாராட்டியும் வருகிறீர்கள். காரணம், இந்த தொகுப்பில் நாங்கள் கொண்டு வரக்கூடிய பல்வேறு விதமான கதைகள், ஸ்டோரிஸ், கிரைம் ரிலேட்டட் ஸ்டோரிஸ். ஆனால் ஒரு வித்தியாசமான ரிக்வெஸ்ட் தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அமானுஷ்யத்தை பற்றி பேசுங்கள், மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்களை பற்றி பேசுங்கள் என்று. கிரைம் ரிப்போர்ட்டிங்கில் நாங்கள் அமானுஷ்யத்தை பற்றியோ பேய் பிசாசுகளை பற்றியோ பெரிதளவில் நம்பவும் கூடாது. ஆனால் நாங்கள் கொண்டு வரக்கூடிய கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எவிடன்சஸ்கள், ஆதாரங்கள், அது இல்லை என்றால் அதை நாங்கள் கதையாகவே பார்ப்பதல்ல. இன்றைக்கி நான் கொண்டு வரக்கூடிய கதையும் அதே போன்ற ஒரு கதை தான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இன்வெஸ்டிகேஷனை செய்கிறார். அந்த இன்வெஸ்டிகேஷன் யாரை பற்றி இருக்கிறது? அமானுஷ்யமா, மனிதரா என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனா பெண்ணா என்று தெரியவில்லை. குழந்தையா முதியோரா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிந்ததற்கு பின்பு அவர் கொடுத்த பல்வேறு ஸ்டேட்மெண்ட்கள் இந்த கதையில் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அந்த நாட்டு அரசாங்கமே எந்த அளவில் இந்த ஒட்டுமொத்த கதையை அங்கீகரித்திருக்கிறது அதையும் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இந்த கதையை வைத்து ஒரு திரைப்படமும் எடுத்திருக்கிறார்கள். அந்த அளவில் இந்த கதைக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. 1991ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் என்கிற, ஸ்பெயின் நாட்டுடைய தலைநகரம் மேட்ரிட் ஃபுட்பாலருக்கு மிகப்பெரிய அளவில் பெயர் போன ஒரு இடம். அங்கே இருந்து வந்த இந்த கதை 18 வயது ஸ்டெஃபினியாவுடைய கதை. 18 வயது. அங்கே நீங்கள் பார்த்தீர்கள்னா காலேஜ் முதல் வருடம் அட்மிஷன் கிடைத்து விட்டது. மிக திறமையான பெண்மணி. ஒரு தம்பி, ஒரு தங்கை, அம்மா, அப்பா 5 பேருமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட்டில் வசித்து வந்த அந்த காலகட்டம். லா கோசியா கூ என்கிற இந்த அப்பார்ட்மெண்ட். இந்த பெண்ணுடைய பெயர் ஸ்டெஃபினியா லசாரோ. ஒரு ஹாப்பி ஃபேமிலியிலிருந்து வந்த ஒரு பெண்மணி. காலேஜில் புதிய நண்பர்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறார்கள். வீட்டுக்கு திரும்பி தன்னுடைய தாயாரிடம் அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து வந்தார். தன்னுடைய தம்பியை மிக பாசத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு அக்கா. ஆனால் திடீர் என்று ஒரு நாள் தம்பி மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார் ஸ்டெஃபினியா. ஒரு ஆக்ரோஷ ரூபத்தை பெற்றோர்கள், தம்பி, தங்கை பார்த்திருக்கிறார்கள். ஸ்டெஃபினியா உடலிலிருந்து வரக்கூடிய சத்தம் மாறி இருக்கிறது. பாம்பு போடக்கூடிய சத்தம், அந்த ஹிஸ் சவுண்ட் அவருடைய வாயிலிருந்து வருகிறது. ஒரு மிரட்டல் பாணியில் ஸ்டெஃபினியா பேசுவது, தம்பியை தாக்குவது. இது மட்டுமல்ல, அந்த அறையில் இருக்கக்கூடிய மெத்தையாக இருக்கட்டும், அல்ல அங்கே இருக்கக்கூடிய பட ஃப்ரேம்களாக இருக்கட்டும், அனைத்துமே இங்கேருந்து அங்கே அப்படியே கோலாகலமாக அந்த காட்சி இருந்திருக்கிறது. ஸ்டெஃபினியாவுடைய அந்த உருவத்தை பார்த்து பெற்றோர்கள் பயந்து போனார்கள். ஸ்டெஃபினியாவிடம் தைரியமாக தாயார் கேட்டிருக்கிறார், ஏன் இப்படி நீ பண்ணுற, என்ன நடக்குது? அதற்கு ஸ்டெஃபினியாவால் பதில் கொடுக்க முடியவில்லை. அம்மா, இரவு நேரத்தில் நான் ஒரு உருவத்தை பார்க்குறேன், ஒரு நிழலை பார்க்குறேன். அந்த நிழல் எனக்கு முன்பு வந்த உடனே என்னை அறியாமலே ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் என்னவென்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு ஞாபகத்தில் வரலை. சரி, ஸ்டெஃபினியாவை கூட்டிகிட்டு ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போகிறாங்க. சைக்காட்ரிஸ்ட் ஸ்டெஃபினியா ஹெல்த்தியாக தான் இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு அவங்க ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. ஆனால் மறுபடி அதே தாக்குதல், அதே போன்ற மாற்றம் ஸ்டெஃபினியா. இப்போது ஒரு ப்ரீஸ்டிடம் போகிறாங்க. கேத்தலிக் கிறிஸ்டியன் முறைப்படி மிகப்பெரிய அளவில் மத நம்பிக்கை இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அங்கே போய் பார்த்து, ஃபாதரும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, டாக்டர்கிட்ட போகிறாங்க. பல டெஸ்ட்டுகள் நடக்குது. அனைத்துமே ஸ்டெஃபினியா எதுவுமே இல்லை, இது நல்லா இருக்குது, இந்த பொண்ணு எந்த பிரச்சனையுமே இல்லையே. அப்போ பெற்றோர்கள் ஸ்டெஃபினியாவுடைய அறைக்கு போகிறார்கள். அந்த அறையில் இருக்கக்கூடிய ஒரு சில புஸ்தகங்களை பிரட்டி பார்க்கும்போது ஸ்டெஃபினியாவுடைய ஒரு புதிய ஆர்வத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அதாவது ஸ்டெஃபினியாவிற்கு இறந்து போன நபர்களுடன் மீண்டும் ஒரு முறை தொடர்பு கொண்டு அவர்களிடம் பேசக்கூடிய ஒரு முறையை பற்றி தெரிஞ்சு கொள்ள ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஆத்மாக்களிடம் அந்த தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அந்த விஷயம்.
சரி, இதை பற்றி அதிகமாக பேசிதான் இந்த மாதிரி வித்தியாச மாற்றங்கள் எங்களுடைய மகள் மீது நடந்திருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை அறிந்து ஸ்டெஃபினியா அறையில் இருக்கக்கூடிய அந்த புஸ்தகங்களை அகற்றியிருக்கிறார்கள். அகற்றிய உடனே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்டெஃபேனியாவுடைய உடல்நிலை மோசமாக தொடங்கிவிட்டது. ஒரு 60 கிலோ இருந்த பெண்மணி, நல்ல வாட்டசாட்டமாக இருந்த பெண்மணி திடீரென்று ஒரு 40-45 கிலோவாக குறைகிறது. பெற்றோர்களுக்கு ஒன்றுமே புரியலை. 6 மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான விஷயம். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்களெல்லாம் போய் பேசும்போது, ஆமாம், ஏன் உங்கள் வீட்டில் நைட்லலாம் ஒரு வித்தியாசமான சத்தம் வருது, அழுக சத்தம் வருது. ஸ்டெஃபேனியா அந்த நிலையில் போகும்போது என்ன ஆகும்னா, கோபப்படுவாள், தன்னுடைய தம்பியை தாக்குவார், பாம்பு போடக்கூடிய சத்தம், அந்த ஆக்ரோஷமான ரூபத்தை காட்டுவது மட்டுமல்லாமல் கதறி அழுகக்கூடிய வேலையை பார்ப்பார். அதற்கு பயந்து அந்த அறையை மூடிட்டு வெளியில் உட்கார்ந்திருப்பார்கள் இரவு முழுவதும் இந்த 4 பேருமே. ஒரு நாள் மருத்துவமனைக்கு கூட்டி சென்று அட்மிட் செய்து விட்டார். 3 வாரம் அனைத்து டெஸ்ட்களுமே எடுக்கப்பட்டது. 3 வாரத்திற்கு பின்பு ஸ்டெஃபேனியாவிற்கு எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு இந்த பொண்ணு, அந்த மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க வீட்டுக்கு. எந்த பிரச்சனையுமே இல்லாத பெண்மணி வீட்டுக்கு வந்து ஒரு சில மணி நேரத்திலேயே இறந்து போறார். பெற்றோர்களுக்கு புரியலை. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஹார்ட் அட்டாக்னு கூறுது. நல்லா தானே இருந்துச்சு எங்களோட பெண். 3 வாரம் மருத்துவமனைக்கு வச்சிருந்தோம். மருத்துவமனையில் டாக்டர்ஸ் எதுவுமே சொல்லலையே, நல்லா தான் இருக்குன்னு தானே அனுப்புனாங்க. அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? சரி, போனது போயிருச்சு, நீ ஒன்றுமே பண்ண முடியாது. விதிமுறைப்படி அடக்கெல்லாம் செய்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு இரவு எந்த அறையில் ஸ்டெஃபேனியா தங்குவாரோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டெஃபேனியாவோட அறை, ரொம்பவே அம்மா அப்பாவிற்கு பாசம். ஸ்டெஃபேனியாவுடைய அறையை எப்படி அதை அழகாக எடுத்து வைத்திருக்குமோ அதே மாதிரி பெட்டெல்லாம் நீட்டாக அரேஞ்ச் செய்து அதோடைய பொருட்கள் எல்லாம் அங்கங்கே சரியாக அடுக்கி வச்சு போய் தூங்கிட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அறையிலிருந்து ஒரு சத்தம், அம்மா அம்மா என்று கதறல் சத்தம். கதறல் சத்தம் மட்டும் அல்லாமல் அங்கேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு 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 ஃபீல் வந்திருக்கிறது. அந்த அறையை தொடர்ந்து பார்க்கும்போது எந்த அறையை இவர்கள் அழகாக அரேஞ்ச் செய்து வைத்திருந்தார்களோ அந்த மெத்தையெல்லாம், அந்த படுக்கையில் இருந்த தலைவாணிகள்லாம் கீழே கிடக்கு, பெட்ஷீட் எல்லாம் அங்கே கிடக்கு, உருண்டு கிடக்கு, செவற்றில் மாற்றப்பட்ட அந்த ஃப்ரேம் எல்லாம் தலைகீழாக இருக்குது. அதாவது ஒரு ஒரு அலங்கோல கோலத்தில் அந்த அறையை பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியலை. அறைக்குள்ளே போகும்போது ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வேறு. ஜன்னலெல்லாம் மூடி இருக்கு, கதவெல்லாம் மூடி இருக்கு. வெளியில் பார்த்தால் வெயில் காலம், எந்த விதமான காற்றும் வீசவில்லை. ஆனால் அந்த அறைக்குள்ளே அந்த காற்று வீச, அந்த சத்தத்தை கேட்டு இவர்களால், அம்மா இறந்து போன பொண், அந்த பெண்ணுடைய சத்தம் அம்மாவை கூப்பிடுது. பயந்து போய் எப்படியோ அந்த இரவு அவர்கள் கழித்துட்டார்கள். அடுத்த நாள் ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு அந்த கதவை அடைக்க சொல்லிட்டாங்க. அதாவது நட் போல்ட்டெல்லாம் போட்டு ஆணியெல்லாம் அடித்து வெளியில் பார்த்தா அந்த சோஃபாலாம் வச்சுட்டாங்க. இந்த கதவு திறக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். மீண்டும் அதே நாள் இரவு நீங்கள் பார்த்தீர்கள்னா அதே ஸ்டெஃபேனியாவுடைய சத்தம் கேட்குறது, அழுக சத்தம், அம்மா அம்மான்னு அழைக்கக்கூடிய சத்தம். இவங்க பயப்படுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீர்கள்னா அந்த சீல் வைக்கப்பட்ட அந்த கதவு, நட்போல்ட் போட்டு பூட்டப்பட்ட அந்த கதவு, பூட்டு தானாகவே திறக்கப்படுது, நட்போல்ட் தானாகவே திறக்கிறது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாதிரி சில்லுன்னு ஒரு காற்று அந்த ரூமில் இருந்து. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே அடுத்த நாள் காலையில் ஸ்டெஃபேனியாவுடைய காலேஜில் இருந்து ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நன், இந்த 3-4 பேருமே வர்றாங்க. வந்துட்டு ஸ்டெஃபேனியா இறந்தது இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஆனால் ஸ்டெஃபேனியாவை பற்றி ஒரு விஷயம் நாங்கள் மறைச்சிட்டோம், இது எங்களுடைய காலேஜில் நடந்த இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். ஸ்டெஃபேனியாவை மீண்டும் கொண்டு வர முடியாது, ஆனால் இந்த விஷயம் கொஞ்சம் எங்களுக்கு பயத்தை உருவாக்கியிருக்கு. சரி, என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு நாள்
ஸ்டெஃபேனியாவை தன்னுடைய இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்களுடன் பார்த்தோம். இந்த காலேஜ் போகக்கூடிய தருணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஸ்டெஃபேனியாவுடைய ஒரு நண்பி, ஒரு ஃப்ரெண்ட், அந்த ஃப்ரெண்டுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ரொம்பவே கவலையுடன் அந்த பெண்ணும் இருந்திருக்கிறார். ஸ்டெஃபேனியா அந்த பெண்ணிற்கு ஆறுதலாம் கூறி, நான் ஆத்மா கிட்ட பேச எனக்கு தெரியும், ஒரு நாள் நான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை தொடர்பு கொண்டு அவருடைய ஆத்மாவை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு நான் பேச வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போன்று அந்த காலேஜோடைய பேக்யார்டு, பெண்பாசப்படி அந்த பக்கம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு எம்டியான லேண்டில் ஸ்டெஃபேனியா 3 ஃப்ரெண்ட்களுடன் ஒரு போர்டு இருக்கும். அங்கே அந்த போர்டில் ஒரு கிளாஸ் வைத்திருக்கு. அதாவது ஆவிகளை கூப்பிடக்கூடிய, ஆத்மாக்களை கூப்பிடக்கூடிய அந்த முறைப்படி. இடத்துல இருந்து இந்த டீச்சர்ஸ்கள் பார்த்து கொண்டே இருக்காங்க. தூரத்தில் கவனித்து பார்க்கும்போது அங்கே வைத்திருந்த அந்த கிளாஸ் தானாகவே பறக்க தொடங்குறது. அதை பார்த்து இவங்க பயந்து போய் அந்த 4 பேருமே போய் மிரட்டியிருக்காங்க. என்ன நடக்குது இங்கே? இல்லை மேடம், இந்த மாதிரி இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டாரு, அவரை கூப்பிட்டுட்ருக்கோம். இது என்ன பழக்கம், என்ன நீங்கள் பண்ணுறீங்க? அவங்களுக்கும் ஆர்வம் தூண்டி இருக்கு. சரி, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்பதற்கு ஸ்டெஃபேனியா மறுபடியும் அந்த மந்திரங்களை பேசியிருக்காங்க. கையெல்லாம் யாருமே விடக்கூடாது, ஒருத்தர் கையை பிடிச்சிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் மேலே பறக்குது. கிளாஸுக்கு அக்கம் பக்கத்தில் ஒரு காற்று, ஒரு புகை. அந்த புகை அப்படியே சுற்றி நேரடியாக ஸ்டெஃபேனியாவை நோக்கி போய் ஸ்டெஃபேனியாவுடைய அந்த மூக்கு வழியாக அப்படி உள்ளே போகிறது பார்க்குறாங்க. கண் கூட பார்க்குறாங்க. உள்ளே போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஸ்டெஃபேனியாவுடைய முகம் மாறியது. அந்த ஸ்டெஃபேனியாவுக்கு வந்த கோபம், ஸ்டெஃபேனியாவுடைய அந்த குரலில் மாறினதை அவங்க கேட்குறாங்க. பயந்து போய், ஸ்டெஃபேனியா எப்படி, என்ன ஆச்சு அப்படின்னு அது திடீர்னு ஸ்டெஃபேனியா நார்மல் ஆகிறா. ஒன்றுமே புரியலை ஸ்டெஃபேனியாவுக்கு என்ன ஆச்சுன்னு. இது நடந்துச்சு, நாங்கள் அப்போவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், பட் நாங்கள் சொல்லலை. அப்போது பெற்றோர்கள் ஸ்டெஃபேனியா என்னைக்கு அந்த தம்பியை போய் அட்டாக் செய்தாரோ அந்த தருணத்தை பார்த்து இவர்கள் கூறிய அந்த தேதியெல்லாம் பார்த்து வைக்கும்போது எல்லாமே சரியாக வருது, செட் ஆகுது. அன்னையிலிருந்து தான் எங்களுடைய மகளுடைய மாற்றங்களும் நாங்கள் பார்த்தோம். வீட்டில் தம்பியை ஸ்டெஃபேனியா அடித்தது, பண்ணது, இதெல்லாமே நடந்தது என்கிற ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அன்யூஷுவல் பிஹேவியர், ஸ்டெஃபேனியாவுடைய அன்யூஷுவல் பிஹேவியரை நாங்கள் நோட்டீஸ் செஞ்சோம். இது எல்லாம் நடக்கும்போது ஒரு நாள் இதே போன்ற அழுகை சத்தம், ஸ்டெஃபேனியாவுடைய அழுகை சத்தம். இதற்கு நடுவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில தைரியமான நபர்கள் நாங்கள் பார்க்கணும்னு அங்கே வர்றாங்க. வீட்டுக்கு பார்க்கும்போது அதே மாதிரி விஷயங்கள் நடக்குது. இரவு நேரத்தில் அம்மான்னு கூறக்கூடிய சத்தம், அரேஞ்ச் செய்த ரூம் அலங்கோலமாக இருக்கக்கூடிய அந்த நிலை, அவங்களும் அந்த விஷயத்தை அட்ரஸ் செய்கிறார்கள். ஒரு ரெக்கார்ட் ஆகுது. ஒரு நாள் ஸ்டெஃபேனியாவுடைய அம்மா மீது, அதாவது ஸ்டெஃபேனியாவுடைய அம்மா மீது யாரோ ஏறி உட்கார்ந்துருக்கும்படி ஒரு அனுபவம். ஸ்டெஃபேனியாவுடைய அம்மாவுடைய கழுத்தை நெரிக்கும்படி ஒரு கதறல். பேச முடியலை, வாயிலிருந்து வார்த்தை வரலை, ஒன்றுமே வரல. ஆனால் கைகாலெல்லாம் வெட்டுது அப்படியே. அதை பார்த்து ஸ்டெஃபேனியாவுடைய அப்பா, அந்த பெண்ணுடைய அப்பா உடையாடுறாரு. தன்னுடைய மனைவியை பார்த்து எப்படியோ அந்த மனைவியை கண்ட்ரோலில் கொண்டுட்டு என்ன ஆச்சு, இல்லை, என் நெஞ்சில் யாரோ உட்காந்து என்னுடைய கழுத்தை நெரிக்கும்படி இருக்கு, என்னால் மூச்சு கூட விட முடியலை, நீங்கள் வரலைன்னா நான் இன்னைக்கு இறந்துருப்பேன். பயந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை. 2:40 போலீஸ்க்கு ஒரு ஃபோன் போகுது. இன்ஸ்பெக்டர் ஜோஸ் தன்னுடைய அசோசியேட்டுடன் இவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. என்ன நடக்குது, என்ன ஆச்சு? இந்த மாதிரி எங்களுடைய மகள் இறந்துட்டான்னு அவருடைய சத்தம் எங்களுக்கு தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கு. இந்த விஷயத்தை எங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அவர்களும் கேட்டிருக்காங்க. கார்பெண்டர்லாம் கூப்பிட்டு நாங்கள் இந்த கதவெல்லாம் அடைச்சி பார்த்துட்டோம், ஒன்றும் பண்ண முடியலை. அடைச்சிட்டா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கதவு தானாகவே திறந்து அதே சத்தம், அதே விஷயம். இன்றைக்கி ஏற்பட்ட விஷயம், எங்களுடைய இன்னும் 2 குழந்தைகள் இருக்குது, அவர்களுக்கும் நடக்கலாம். என்னுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய விஷயம் நடந்தது அப்படின்னு கூறும்போது, சரி, நாளையிலேருந்து நாங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறோம்.
அடுத்த நாள் மிஸ்டர் ஜோஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் எல்லாருமே அந்த வீட்டுக்கு போய் இந்த சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எங்கெல்லாம் நடக்கிறதோ, அன்நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதற்கான ஒரு சயின்டிஃபிக் டீம் அவர்கள்லாம் அங்கே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. போய் அந்த அங்கங்கே கருவியெல்லாம் வைத்து பார்க்கும்போது இரவு நேரத்தில் மறுபடியும் அதே சத்தம், அம்மா அம்மாங்கிற அந்த மொழியில் பேசுது, அம்மாவை கூப்பிடுற ஒரு சத்தம். கதவுலேருந்து அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கான அந்த முயற்சி, டப் 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 டப்னு அடிக்கக்கூடிய அந்த சத்தம். அரேஞ்ச் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் போலீஸார்கள் வெளியில் இருக்காங்க, யாரும் உள்ளே போக இன்வெஸ்டிகேஷன். யாரோ உள்ளே போய் இது பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி பேய் பிசாஸ் போன்ற சத்தங்களை போட்டு அவங்கள ப்ராப்பர்ட்டியை அபகரிப்பதற்காக யாரோ மிரட்டுறாங்களாங்கிற நோக்கத்தில் போலீஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. யாரோ செய்கிற சதின்னு வெளியில் ஒரு போலீஸ் அதிகாரி, அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் போலீஸ் அதிகாரி, யாருமே உள்ளே போகக்கூடாது வரக்கூடாது என்கிற விஷயம். இந்த அனைத்தையுமே தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா மீண்டும் ஒரு முறை ஸ்டெஃபினியா வெளியில் வரக்கூடிய அந்த முயற்சி, டப் 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 டப்னு அடிக்கிறது, அம்மா அம்மா என்று கூறுவது, கதறுவது, அழுவது என்கிற அந்த சத்தம். போலீஸார்கள் அந்த கதவை திறக்கிறாங்க. எதிரில் பார்த்தா ஜீசஸ் கிரைஸ்டோடைய ஒரு ஃபோட்டோ தலைகீழாக இருக்கு. அதே மாதிரி படுக்கை அலங்கோலமாக இருக்கு. வைத்திருந்த புஸ்தகம் எல்லாமே கீழே கிடக்கு. சோஃபா கவர்ந்து கிடக்கு, சேர் கவர்ந்து கிடக்கு. ஒரு யாரோ எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் செய்த விஷயம். உள்ளே போனால் ஒரு சில்லுன்னு ஒரு காற்று. வெளியில் ஜன்னல் பார்த்தா மூடி இருக்கு, கதவு மூடி இருக்கு, வெளியில் காற்று கூட அடிக்கலை. இது எல்லாத்தையுமே அவர்கள் நோட்டீஸ் செய்திருக்கிறார்கள். நோட்டீஸ் செய்து ஜோஸ் அடுத்த நாள் மீண்டும் ஒரு முறை அதே விஷயத்தை செய்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அதை அந்த அறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதை அனுபவித்திருக்கிறார்கள், அதை பார்த்திருக்கிறார்கள். அப்போது ஜோஸ் இந்த விஷயத்தை அரசாங்கத்திடம் எடுத்து வைத்து, இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது, நான் மட்டுமல்ல என்னுடைய மற்ற அதிகாரிகளும் பார்த்திருக்கிறோம், இதை நாங்கள் எவிடன்ஸாக ரெக்கார்ட் செய்திருக்கிறோம், அதற்கான அந்த கடைசி எஃப்ஐஆர் காப்பி அண்ட் மற்ற ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கிறது, அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டிகிட்டே இருக்கேன். இந்த பெண்ணுடைய படத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள், இந்த என்னுடைய பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போது அந்த போலீஸ் அதிகாரி கொடுத்த ஒரு அட்வைஸ், இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே நாங்களே உங்களுக்கு ஒரு புதிய இடத்தை அரேஞ்ச் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே வேற ஒரு வீட்டை அரேஞ்ச் செய்து எல்லாரையுமே அங்கேருந்து அகற்றி, முக்கியமாக இந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களை வேறொரு இடத்திற்கு மாற்றியிருக்கிறார்கள். அந்த புதிய வீட்டுக்கு போனதற்கு பின்பு எந்த விதமான சத்தமும் கேட்கவில்லை, எந்த விதமான அமானுஷ்ய சக்தியும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. இது ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் என்கிற இந்த இடத்தில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு விஷயம். அங்கே போன போலீஸ் அதிகாரிகள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் பல்வேறு பத்திரிகைகளுக்கும் அவர்கள் அப்புறம் கொடுத்திருக்கிறார்கள். 2007ஆம் ஆண்டு வெரானிகா என்கிற ஒரு படத்தை இதே கதையை மையப்படுத்தி எடுத்த ஒரு காட்சியும் இருக்கிறது. நீங்கள் அந்த வெரானிகா என்கிற அந்த படத்தை பார்க்கலாம். அதாவது அமானுஷ்யம், அதை நம்பலாமா நம்பக்கூடாதா என்கிற கேள்வியை தாண்டி ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிறது, அதை வைத்துதான் நாம் அனைவருமே இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கிற விஷயமும் ஆத்மா இருக்கிறதா, ஆவி இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் கேட்டீர்களா? நான் அதை எப்பவுமே பார்த்ததில்லை, எனக்கு அந்த அனுபவம் கிடையாது, நான் அதை நம்பவும் கிடையாது. ஆனால் இது போன்ற ரெக்கார்ட்ஸ்கள், இது போன்ற ரிப்போர்ட்ஸ்களை படித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் இதுவும் ஒரு கதை, அந்த கதைக்கான எவிடன்ஸ் இருக்கிறது, அந்த எவிடன்ஸை வைத்து தான் நான் உங்களுக்கு இந்த கதையை எடுத்து வந்திருக்கிறேன். இதே போன்ற இன்னொரு கதையுடன் உங்களுடன் கூடிய சீக்கிரம் நான் சந்திப்பேன். நாளைக்கு முடிந்தால் எங்களுடைய சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே கமெண்ட் எழுதலாம், லைக் போடலாம், ஷேர் செய்யலாம். இதை தாண்டி யூபிஐ ஐடி கீழே நாங்கள் கொடுத்துருக்கிறோம், அதில் உங்களுடைய ஆதரவை அனுப்பலாம். உங்களுடைய விளம்பரங்களை கொடுக்க நினைக்கக்கூடிய நபர்கள் அவர்களும் கீழே எழுதியிருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸை அனுப்பினீர்கள்னா எங்களுடைய டீம் உங்களை தொடர்பு கொண்டு கூடிய சீக்கிரம் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் இதில் வரும். முக்கியமாக இந்த ஸ்டோரி டைமுக்காக நாங்கள் ஒரு
ஸ்பான்சர் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதில் யார் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறார்களோ நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்புங்கள். நாங்கள் பார்த்து ஆய்வு செய்து எங்களுடைய டீம்கிட்ட கலந்து உங்களை நாங்கள் தொடர்பு கொள்வோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.